இருந்தவர் நவாஸ் கனிங்கிறாங்க. இவர் நவாஸ் கனியே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியான்னு கேட்குறாங்க. இப்படி தான் வந்து செய்திகள். அப்போ செய்திகள் வந்து 2-3 நாளில் வதந்தி பயங்கரமாக பரவிடுச்சு. இல்லை எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க நான் கேட்குறேன். இது வந்து நோட்டீஸ் எப்படி பண்ணுறாங்க, இல்லை அங்கே இருக்க பகுதிகளில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறதே இது ஒரு புனிதமான மலைன்றாங்க. இந்த முருகன் மாநாட்டு நோட்டீஸில் கூட பார்த்தீங்கன்னா புனிதமான மலையை ஆக்கிரமிக்க திட்டமிட்டு சதி நடக்கிறதுன்றாங்க. இப்போ புனிதம்னா என்ன? அதே நீங்கள் வாசகத்துக்கு கீழே பாருங்களேன், நம்ம சாமி, நம்ம கோவில், நமது வழிபாட்டு உரிமை, இவற்றை காக்க வேண்டிய கடமை தமிழர்களாகிய இந்துக்களுக்கு உள்ளதுன்றாங்க. இந்த நம்ம சாமி நம்ம குலதெய்வங்கிறது தான் அவங்க வழிபடுறாங்க. ஏன்னா நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் சமணர்கள் இருக்காங்க, இங்கிட்டு வந்து முருகன் இருக்காரு, நக்கீரர் இருக்காரு, சிவன் இருக்குது, குலதெய்வங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, கல்யாண திருமண மண்டபங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 100 மீட்டர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக மண்டபங்கள் இருக்குது. ஒரு மண்டபத்தில் கூட நீங்கள் எல்லா மண்டபத்தில் எடுத்து பாருங்கள், கறி சாப்பிடாத ஒரு மண்டபமே கிடையாது. எல்லா இடங்களையும் சர்வசாதாரணமாக மாமிசம் இருக்கும். கறிக்கடைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கறிக்கடைகள் இருக்குது. அப்போ இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ சிக்கன் இருக்குன்னு தனியாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக அது தனியாக செய்யலை, அது இயல்பாக இருக்குது. இஸ்லாமியர்களே தனியாக வச்சுருக்காங்க. இன்னொன்று, இஸ்லாமியர்களே இந்த வழிபாட்டு முறையை வந்து ஆதரிக்கிறவங்க கிடையாது. ஆனால் இது பெரும்பான்மை செய்கிறவங்க இந்துக்கள் தான். ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏதோ புனிதத்தை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை இந்துக்கள்னு சொன்னால் பிரச்சனையாயிடும். இப்போ அங்கே இருக்க பகுதி மக்களுக்கு நோட்டீஸை கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், வரவேற்கிறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்க? இதை எதுக்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? இதை வந்து நீங்கள் தேவையற்ற பிரச்சனையை உருவாக்காதீங்க. நாங்கள் வந்து மாமா மச்சானா ஒன்று அண்ணன் தம்பியா நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம். இங்கே நடக்கக்கூடிய சந்தனக்கூடா இருக்கட்டும், கிறிஸ்தவ பண்டிகையாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வந்து போகிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். நீங்கள் தான் தேவையில்லாமல் உருவாக்குறீங்க. அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி சேர்ந்தவர்களோ பிஜேபி சேர்ந்தவர்களோ யாரும் களத்தில் நிற்கலை.